அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான எச்சரிக்கையை தான் இந்த ஜமாத்து தொழுகையுடைய அந்த நிலை, ஜமாத்து தொழுகையுடைய அந்த சட்டத்திற்காக இஸ்லாமிய சமுதாயமே முற்படுத்துவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது என்ன? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி 644வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது இஷா தொழுகையின் நேரம் நடக்கிறது. இது இஷா தொழுகை நேரம் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் பார்க்குறாங்க, முஸ்லீம் என்ற பட்டியலில் கொஞ்சம் பேரை காண, பள்ளியில் அங்கே தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. முஸ்லீம் என்ற பட்டியல் என்னது, கொஞ்சம் பேரை பள்ளியில் காண. யார் அவர்கள்? முனாஃபிக்குகள். அது மாத்திரமல்ல, சில மக்கள் சில தொய்வின் காரணமாக, சோம்பலின் காரணமாக, சோர்வின் காரணமாக, அல்லது வேறு வேறு வேலையில் பிஸியாகி வராமலும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் சொல்லுகிறார்கள். எப்படி வார்த்தை சொல்றாங்கன்னா, வல்லதி நஃப்சி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லகத் ஹமம்து அன் ஆமுர பிஹதபின், விறகு கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து ஃபயுஹ்தப், நெருப்பு மூட்டப்பட்டு, சும்ம ஆமுர பிஸ்ஸலா, பின்னர் அதுக்கு பின்னால தொழுவிக்க சொல்லிவிட்டு, முதல்ல நெருப்பு மூட்டுறது, அதுக்கு பின்னால ஜமாத்து நடக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டுட்டு, அந்த அதாவது தொழுகைக்காக அதான் சொல்லும் மாதிரி கட்டளை இட்டு விட்டு, ஃபயுஅத்தன லஹா, அதான் சொல்லப்பட்டாச்சு, ஜமாத்துக்கு ரெடி ஆயிட்டாச்சு. பின்னர் நான் இந்த நெருப்பு மூட்டிருக்கிறேனே, இந்த நெருப்புகள் இந்த விறகு கட்டைகளை எடுத்து, சில ரிவாயத்தில் நானே போவதற்கும், சில ரிவாயத்தில் சில மக்களுக்கு ஏவி அந்த நெருப்பு கட்டைகளை எடுத்து போய் என்ன, அதாவது எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கு வராமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது வீடு அனைத்தையும் எரித்து விடுமாறு கட்டளையிட நான் நினைத்திருக்கிறேன் என்றாங்க. சொல்றாங்க, டோட்டல் வீடுகளை எரிஞ்சு சாம்பலாகட்டும் அப்படி என்று நான் கட்டளையிட நினைத்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் வார்த்தை எப்படின்னா, ஃபயுஅத்தன லஹா, அதான் சொல்ல டைம் கொடுக்குறாங்க சொல்றாங்க. அதான் சொல்லி அதுக்கு பின்னால சும்மா ஆமுரு ரஜுலன், ஒருவரை இமாமத்து நடத்த விட்டு, ஃபயஉம்முன் நாஸ, அவர் மக்களுக்கு இமாமத்து நடத்தட்டும், அப்படின்னா ஜமாத்து நடந்துட்டு, அதானு முடிஞ்சு இகாமத்து முடிஞ்சு ஜமாத்து ஸ்டார்ட், அதுக்கு பின்னாலையும் பள்ளிக்கு இல்லை. இந்த மாதிரி வீடுகளை நான் போய் சில ரிவாயத்தில் மக்களுக்கு ஏவி போய் அந்த வீடுகள்லாம் எரித்து சாம்பலாக்குவதற்கு நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். ஃபஉஹர்ரிக அலைஹிம் புயூத்தஹும், அவர்களுக்கு மேலால் அவருடைய வீடுகளை எரிப்பதற்கு நாடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு, வல்லதி நஃப்சி பியதிஹி, எவனது கையில எனது உயிர் இருக்கிறதோ, லவ் யஅலமு அஹதுஹும், அவர்கள் ஒருவர் அறிந்திருந்தால், அன்னஹு யஜிது அர்கன் சமீனன் அவ் மிர்மாத்தைனி ஹசனத்தைனி லஷஹிதல் இஷா, இங்க வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, நல்ல ஆட்டு குழம்பு வைக்கப்படுகிறது என்று தெரிஞ்சா இஷாவுக்கு பள்ளிக்கு வந்திப்பாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து அப்படியே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு 2 நல்ல கால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆட்டுக்கால் கிடைக்குது அப்படி என்று இருந்தால், அல்லது இறைச்சி உள்ள நல்ல, அதாவது எலும்புகள் இங்கே கிடைக்கின்றன என்றால் பள்ளிக்கு வந்திருப்பார்கள். ஷஹீதல் இஷா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உலக மோகம் தான் அவங்கள என்ன செய்திருக்கிறது, இதை தடுத்து இருக்கிறது. இங்க அந்த உலக மோகத்துல அட்லீஸ்ட் இறைச்சி கிடைச்சாலும் வந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராதவர்களை பற்றி எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப வராதவர்கள் எதற்காக வருவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த பட்டியலில் வரலாமா? முதலாவது விஷயம் மார்க்கத்துடைய சட்டம். இரண்டாவது எங்கட ஆளுமையை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இவர்களுடைய ஆளுமை திறனே என்ன, மிக மோசமான ஒரு கேரக்டர் தான் அவர்கள் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, சில அறிவிப்புகள்ல இப்படி சொல்லுவார்கள், பலகீனமான செய்தி, அங்கே பெண்களும் சிறு பிள்ளைகளும் இருப்பதனால் அந்த வீடுகளை நான் என்ன செய்கிறேன், சும்மா விட்டு விடுகிறேன் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது. பலகீனமானது, புகாரி முஸ்லிம்ல இல்லை. ரசூலாங்க எரிக்க நினைச்சேன் என்ற செய்தி தான் இருக்கு, விட்டேன் என்ற செய்தி என்னது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு நான் எரிக்க நினைக்கிறேன் என்றாங்க. அந்த அளவுக்கு எனது வேதனை என்னது, ரசூலாங்க செய்யாமல் மரணித்தார்கள், அது வேறு. ஆனா ரசூலுல்லாஹ்கிட்ட கடைசி வரைக்கும் எரிக்கிறது தேவையில்லை அப்படின்னு முடிவு என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல இருக்கவில்லை. கடைசி வரைக்கும் சரி, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்க பெண்கள் இருக்கிறார்கள், அதனால அந்த ஜமாத் விஷயத்தை என்ன செஞ்சிருவோம், நம்ம எரிக்கிற விஷயத்தை விட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நினைக்கல. மௌத் வரைக்கும் என்ன நினைச்சாங்க, லக்கத் ஹமம்த், நான் அதையே தான் நினைச்சேன், அந்த வீடுகளை எரித்து விட நினைத்தேன். உஹர்ரிக அலைஹிம் புயூத்தஹும், அவங்க வில் அப்படின்னு என்ன தெரியுமா, அவங்க இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அவர்கள் இருக்கின்றவன் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஆர்வம் ஊட்டினாங்க. சுன்னத்தா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு சில அறிஞர்கள், கடந்த கால அறிஞர்கள், இது வாஜிபா இல்லையா என்ற கருத்து முரண்பாடு இருந்தாலும், வாஜிப் என்பது இதைவிட தெளிவாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரையில்
அந்த கருத்து முறைமாட நாங்கள் கணக்கில் கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துக்கொள்ள வேண்டிய. பெரியவங்க தான் சொல்லி இருந்தாலும் இந்த ஹதீதை விட இது வாஜிப் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு வேறொரு செய்தி என்னது தேவையில்லை என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்ரீக் இஹ்ராக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நெருப்பு என்பது யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது, அவன் தான் அதை கொண்டு தண்டிப்பாடு. ஆனால் இதில் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்து தொழுகை என்பது ஒரு அந்த வராத நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த பார்வையை, அந்த காட்சியை, அந்த அழகை எப்படி பாதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது ஒரு செய்தி. சரி, இந்த ஒரு செய்தி தான் என்று பார்த்தால் இல்லை, நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நம்ம பள்ளிக்கு தொழுங்க என்று சொல்றதுக்கு அடிக்கடி சொல்றது என்னன்னா 27 மடங்கு நன்மை என்று. அதுக்குல்ல 27 மடங்கு நன்மை என்னது, இரண்டாவது நீ வராட்டி நரகம், சிறப்புக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்புக்காக வேண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ கடமைக்காக வர வேண்டும். நபி அவர்கள் இந்த வீடுகளை எரிக்க நினைத்தார்கள் என்ற எண்ணத்தில் என்ன செய்யணும், நம்ம வர வேண்டும். சிறப்பு என்பது நீ வந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அது. ஆனால் வருவதற்கு அந்த சிறப்பெல்லாம் முதல் காரணமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இங்க ஒரு இறைச்சி துண்டு, இங்க சாப்பாடு இருந்தா வந்துருவாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை பத்தி, அந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் நம்ம வருவோம் என்பது. இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு மார்க்கம் தெரிந்து சிறப்பு தெரிந்து நம்ம வராமல் இருக்கிறோம். உலக நோக்கமாக இருந்தால் வருவோம் என்பது ஒரு பாதிப்பான, நம்மளை பற்றியே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படியே நம்ம ஆகிடுவோம். இன்றைக்கு நைட்டு இங்கே சாப்பாடு கொடுக்கப்படுதுன்னா அன்றைக்கு இஷாவுக்கு வராதவங்களும் அன்றைக்கு வந்துடுவாங்க. விளங்கிட்டா, நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது, இஷா தொழுகைக்கு வராதவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கு வந்துடுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் சொல்லல வந்தவங்களா இதுக்கு தான் வராங்கன்னு செய்யல சொல்லவில்லை, அதே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது இருந்தா வராதவனும் என்ன செய்வான், வருவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி.